Taste the Daily. அண்மை செய்தி. எழும்பூர் காந்தி இர்வின் மேம்பால சாலையில் அமர்ந்து கொண்டு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத விடியாத திமுக அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் அராஜகமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகம் முழுவதும் தொடக்க பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக பணியாற்றி வரும் இடைநிலை ஆசிரியர்களை சம வேலைக்கு சம ஊதியம் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த 23 நாட்களாக சென்னையில் பல்வேறு இடங்களில் மாபெரும் போராட்டங்களை நடத்தி கைதாகி வருகின்றனர். அந்த வகையில் இன்று 24வது நாளாக சென்னை எழும்பூரில் ரயில் நிலையத்திலிருந்து காந்தி இர்வின் மேம்பாலம் வரை பேரணியாக வந்த இடைநிலை ஆசிரியர்கள் திடீரென சாலையில் அமர்ந்து படுத்து உருண்டு மாபெரும் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்களை காவல்துறையினர் நாய்களை இழுத்து செல்வது போல் தரத்தரவென்று இழுத்து சென்ற சம்பவம் ஒட்டுமொத்த ஆசிரியர்களையும் பெரும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான ஊதிய முரண்பாடுகள் களையப்படும் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என்ற இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்ற கோரிதான் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து 24வது நாட்களாக இன்றும் அவர்கள் எழும்பூரில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக அளித்து ஆட்சிக்கு வந்து 4.25 ஆண்டுகளாகியும் இதுவரையில் இடைநிலை ஆசிரியர்களின் போராட்டத்தை நிறைவேற்ற திமுக அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறிதான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆசிரியர்கள் தொடர்ந்து 24வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். தினந்தோறும் சென்னையில் நுங்கம்பாக்கம், எழும்பூர், சைதாப்பேட்டை, ராஜாஜி சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் என பல்வேறு இடங்களில் முற்றுகை போராட்டம், சாலை மறியல் போராட்டம் நடத்தி வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் அராஜக போக்கோடு குண்டுக்கட்டாகவும் தரத்தரவென இழுத்து சென்றும் தெருநாய்களை இழுத்து செல்வது போல் இழுத்து சென்று கைது செய்கிறார்களே தவிர தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான இடைநிலை ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு நாளும் போராட்டம் வருவதற்கு முன்பாகவே தங்களை போலீசார் அராஜக போக்கோடு கைது செய்து விடுவதாகவும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்ற தமிழக பள்ளி கல்வித்துறையும் போலீசாரும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு அராஜக போக்கோடு கைது செய்து அங்கும் இங்கும் அலைய வைத்துவிட்டு மதிய நேர உணவை கூட அளிக்காமல் தங்களை ஆங்காங்கே நடு வழியில் இறக்கி விட்டு விடுவதாக பாதிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகள் களையப்பட்டு சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் ஓயாது என்ற அறிவிப்பை வெளியிட்டு தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் சென்னையில் 24வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். விடுமுறை நாட்கள்ல நாங்கள் இந்த போராட்டத்தை தொடங்கினோம் சார். வழக்கமாகவே நாங்கள் மாணவர்களுடைய கல்வி நலன் பாதிக்காம விடுமுறை நாட்களில் தான் எப்போதுமே நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி வந்திருக்கிறோம். இந்த போராட்டமும் விடுமுறை நாளில் தொடங்கி வேலை நாட்கள் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் தீர்வு காணலைன்னா இது எந்த மாதிரியான சூழ்நிலையில போயிட்டு இருக்குன்னு தெரியல சார். எங்களுக்கு போராடுறதுக்கும் ஒரு இடம் இல்லை, எங்களுக்கு போராடவும் விட மாட்டீங்க. எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமா ஒரு 10 நிமிஷம் எங்களுடைய கோரிக்கையை சொன்னாதானே சார் அது அரசோட கவனத்துக்கு போவோம். வர்றோம், அங்கேருந்து உடனே காவல்துறை அரெஸ்ட் பண்ணா அது என்ன சார் நியாயம்? நாங்கள் போராட தானே 23 நாட்களா இங்கே பொங்கல் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லதில்லை, ஒரு புது வருட பிறப்பு இல்லை, இருக்கோம் தானே. எங்களோட மன குமரலனாலும் சொல்ல எங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கணுமா இல்லையா? நாங்கள் வேறாவது கேட்குறோமா? அரசாணை எங்கள் தலைமையையும் பார்த்து நாங்கள் 1 வாரம் ஆயிட்டு தலைமையையும் நாங்கள் கண்ணில் பார்க்கல. தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள்லாம் இதை சரியான பாதையில வழிகாட்டுங்க. எங்களோட போராட்டத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வாங்க தயவு செஞ்சு. அதுதான் நாங்க பெரிய கோரிக்கையா உங்க மத்தியில வைக்கிறோம் சார். செல்ல மாட்டோம்.